Okay, so Semiconductor Electronics Part 3 already. So far on the very first evolution of electronics then energy band diagram of solids energy band diagram based on 3 classify insulators, then metals or conductors, then semiconductors then once again semiconductor and classify intrinsic or pure semiconductor, extrinsic or impure semiconductor, then எப்படி impurities add பண்றாங்க extrinsic semiconductorல அப்படின்றத பேஸ் பண்ணி extrinsic semiconductor further ரெண்டா classify பண்ணிருந்தாங்க n type semiconductor, p type semiconductor. pentavalent impurity atom 4 valency இருக்கிற silicon or germanium கூட mix பண்ணோம்னா n type semiconductor கிடைக்கும். trivalent impurity atoms 4 valency இருக்கிற silicon or germanium crystal கூட mix பண்ணோம்னா p type semiconductor கிடைக்கும். then இந்த n type semiconductor p type semiconductor mix பண்ணோம்னா ஒண்ணா join பண்ணோம்னா pn junction கிடைக்கும். And PN junction diffusion namakku majority charge carriers cross agum adanal diffusion current flow agum. Then in the diffusion process or stage ku mela depletion region create pannum. Depletion region nala barrier potential create agum. Then in the barrier potential further majority charge carriers movement block pannum, minority charge carriers movement promote pannum அப்படினு சொல்லிருந்தோம். ஸோ நேச்சுரலி ஒரு பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அதில் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் கிராஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலாக நம்ம எனர்ஜைஸ் பண்ணால் தான் எலக்ட்ரான்ஸையோ ஹோல்ஸையோ அதெல்லாம் கிராஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்டர்னலாக நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறது பேர் பயாசிங் ஆஃப் அ டயோடுன்னு பார்த்துருந்தோம். எப்படி வந்து நம்ம போலாரிட்டியை வந்து பிக்கும் என்க்கும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க பயாசிங்கே, ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங்னு சொல்லி. P type வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லையும் n type வந்து நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் அ ஃபார்வர்ட் பயாசிங். அதே P type நெகட்டிவ் டெர்மினல்லையும் n type பாசிட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னு பார்த்துருப்போம். தென் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லையும் எப்படி வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு கட்டின் வோல்டேஜ் ஒரு த்ரெஷோல்டு வோல்டேஜ் ஒரு நியூ வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு கரண்ட் ரைஸே ஆகாது. ஏன்னா நமக்கு அது வரைக்கும் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து ஆப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜை. ஒன்ஸ் த்ரெஷோல்டு வோல்டேஜை கிராஸ் பண்ண உடனே நமக்கு வந்து கரண்ட் எக்ஸ்போனென்ஷியலாக ரைஸ் ஆகும் as long as we increase our applied forward bias voltage. ஸோ இது வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாசிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸாக பார்த்தோம். ரிவர்ஸ் பயாசிங்கில் அதே வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ரிவர்ஸ் மைனாரிட்டி கேரியர்ஸால் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன், ரிவர்ஸ் பயாஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ சின்ஸ் மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கனால நமக்கு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதே மாதிரி அதில் இம்பார்ட்டண்டான இன்னும் ரெண்டு விஷயம் பார்த்தது என்னென்னா, ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ்க்கு அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் தான் மோர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம அப்ளை பண்ணுற இந்த வோல்டேஜ் வந்து புதுசாக எதுவும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஒரு நார்மல் கண்டிஷனில் கிரியேட் பண்ணாது. இட் சிம்பிளி டிரைவ்ஸ் திஸ் மைனாரிட்டி கேரியர்ஸ் டுவார்ட்ஸ் ஜங்ஷன். ஸோ நமக்குள்ளே இருக்கிற இந்த டயோட் பிஎன் ஜங்ஷன் டயோட்குள்ளே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஜஸ்ட் அது வந்து ஜங்ஷன் டுவார்ட்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி மட்டும் தான் தருமே தவிர நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இதுவாக எதுவும் வந்து ஒரு புதுசாக மைனாரிட்டி கேரியர்ஸை க்ரியேட் பண்ணாது ஒரு சர்டைன் கண்டிஷன் வரைக்கும். ஸோ அதனால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்ளைட் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தோம் கரெக்டாக. இதுக்கப்புறம் ரெண்டு சம் இருக்கும் புக்கில் அப்படியே இதை ஃபாலோ பண்ணி அந்த சம்முக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க ஐடியல் டயோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியல் டயோட்னா என்னென்னா, ஐடியல் டயோட் இஸ் அ டயோட் விச் ஹாஸ் ஜீரோ பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயோட் இருக்குன்னா திஸ் இஸ் P அண்ட் திஸ் இஸ் N. இங்கே வந்து ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும் யூஸ்வலி. ஸோ பி சைடில் வந்து நெகட்டிவ் அயன்ஸாகவும் என் சைடில் வந்து பாசிட்டிவ் அயன்ஸாகவும் இருக்கும். இப்படி இருக்கும் கரெக்டாக. நான் இதுவே இது ஒரு ஐடியல் டயோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேரியர் பொட்டன்ஷியலே இருக்காது. ஜீரோ பொட்டன்ஷியல் பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு டயோட் தான் ஐடியல் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சினாரியோவில் ஒரு டயோட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வோல்டேஜ் சப்ளை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, 0 to 12 வோல்ட் இருக்கிறது. வந்து ஒரு ரெசிஸ்டர் கூடயும் ஒரு ரெசிஸ்டர் கூட தென் ஒரு டயோட் இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ் கரெக்ட் தானே. பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் சப்ளையை பிக்கும் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் சப்ளை என்க்கும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்குது கரெக்டாக. ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்கில் ஐடியல் டயோடில் ஜீரோ பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னா
நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பயாசிங் படிக்கிறப்போ இந்த பேரியர் பொட்டன்ஷியல் வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸையும் வந்து பிளாக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த பேரியர் பொட்டன்ஷியலோட அதிகமான பொட்டன்ஷியல் இங்கே கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து கிராஸ் பண்ண முடியுன்றதை பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ சின்ஸ் இங்கே பேரியர் பொட்டன்ஷியல் இல்லைன்றப்போ ஸோ ஈஸிலி உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து போகிற எலக்ட்ரான்ஸ் இப்படி ஈஸியாக கிராஸ் ஆகும். ஸோ கரண்ட் வந்து நார்மலாக ஜஸ்ட் ஒரு 0 வோல்டேஜ்லேருந்து பேரியர் பொட்டன்ஷியல் இல்லைனா 0.1 வோல்டேஜ் கொடுக்குறப்பே நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு ஐடியல் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங் கண்டிஷன் வில் ஆக்ட் லைக் அ ஸ்விட்ச், க்ளோஸ்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த சர்க்யூட்டில் இது ஒரு எந்த எஃபெக்ட்டுமே க்ரியேட் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் டயோட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ்டு ஸ்விட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேரியர் பொட்டன்ஷியலே இல்லை ஒரு ஐடியல் டயோடில். ஸோ இங்கே கொடுக்குற அப்படியே சப்ளை வந்து அப்படியே ஈஸியாக இந்த சர்க்யூட்டில் அப்படியே ஃப்ளோ ஆகும். ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இதே அப்படியே ரிவர்ஸ் பயாஸில் பாருங்களேன். டயோடு இப்படி ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஐடியல் டயோடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் பேரியர் பொட்டன்ஷியல் இருக்காது. பட் as soon as we start giving reverse bias voltage இதில் பேரியர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிடும். ஏன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜ் பேரியர் பொட்டன்ஷியலை அப்போஸ் பண்ணும். எக்ஸிஸ்டிங் பேரியர் பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். வேறஸ் நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் எக்ஸிஸ்டிங் பேரியர் பொட்டன்ஷியலுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படின்னு தானே பார்த்துருந்தோம். ஏன்னா அது வந்து எலக்ட்ரான்ஸை ஜங்ஷனுக்கு அவேவாகவும் ஹோல்ஸையும் ஜங்ஷனுக்கு அவேவாகவும் ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஐடியல் டயோடாக இருந்தால் 0 பேரியர் பொட்டன்ஷியல் இருந்தால் கூட நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் கொடுத்த உடனே அங்கே வந்து பேரியர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிடும், டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ ஒரு ஐடியல் டயோட் அண்டர் ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷன் வில் ஆக்ட் லைக் அ ஓப்பன் ஸ்விட்ச். ஒரு ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, க்ளோஸ் ஆனால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அவ்வளோதான். புரிஞ்சுதா அந்த நோட்டு? ஒரு ஐடியல் diode under forward biasing condition will act like a closed switch and conduct current because there is no barrier potential. Likewise, an ideal diode under reverse biasing condition will act like a open switch and will not conduct in the electrical circuit. Okay va? Okay. So for next irukku rendu sum idu base panni dhaan varum. Sum yaradhu just அந்த question மட்டும் read பண்ணுங்க. இப்படி இருக்கா? இப்படி தானே இருக்கு? ஒரு டயோடு இங்கே வருது, ரெசிஸ்டர் இங்கே வருதா? ஜஸ்ட் சேம் தான் ரெண்டும். ஸோ ஒரு 0 to 15 வோல்ட் சப்ளையில் ஒரு ஐடியல் டயோடை அண்ட் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இந்த சர்க்யூட்டில். வோல்டேஜ் சப்ளை வந்து 15 வோல்ட்ஸா? ஓகே. அண்ட் இட்ஸ் 15 வோல்ட், நாட் 0 to 15 வோல்ட், 15 வோல்ட். ஓகே. வேரியிங் சப்ளை இல்லை, ஜஸ்ட் ஸ்டடி 15 வோல்ட் சப்ளை. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம். ஓகே. ஸோ ஒரு ஐடியல் டயோட இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ கரண்ட்டோட டேரக்ஷன் இப்படி இருக்கும். பட் இந்த கரண்ட்டோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஐடியல் டயோட் அண்ட் இந்த டயோட் now இப்போ எப்படி இருக்குது? ஃபார்வர்ட் பேசிங்கில் இருக்கா, ரிவர்ஸ் பேசிங்கில் இருக்கா? ஃபார்வர்ட் பேசிங். ஏன்னா பி டைப்பை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் என் டைப்பை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபார்வர்ட் பேசிங்கில் இருக்குது. ஒரு ஐடியல் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பேசிங் கண்டிஷன் will act like a closed switch. கரெக்ட் தானே? ஸோ இந்த சர்க்யூட்டில் அப்படியே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எந்த ரோலும் பெருசாக ப்ளே பண்ணாது. ஸோ தென் we simply have V which is equal to 15 volts and we have resistance R which is equal to 5 ohms. Then according to Ohm's law, V is proportional to I. ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க which is resistant V is equal to I into R. ஸோ நமக்கு I வேணும். ஸோ அப்போ I is equal to V divided by R. V is 15 volts, R is 5 ohms. ஸோ 15 5 கேன்சல் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் 3 ஆம்பியர். கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். கரெக்டா? ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே நிமிஷம்.
எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை இருக்குது இந்த இடத்துல +3 வோல்ட் +3 வோல்ட் சப்ளை இங்கே ஏல. தென் ஒரு ஐடியல் டயோடு இருக்குது. தென் ரெசிஸ்டர் இருக்கா ரெசிஸ்டர் இருக்குது. தென் we have B which is at -7 voltage of potential. கரெக்டா? ரெசிஸ்டன்ஸ் 1 kilo ohm. ஓகே ஃபைன். ஸோ இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஒன் செகண்ட் கேட்குறாங்க. ஸோ A to B எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ கரண்ட்டோட டேரக்ஷன் இது. மேக்னிடியூட் மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. ஒன்ஸ் அகைன் இட் இஸ் an ideal diode and it is in forward biased or reverse biased? Forward biased. ஏன்னா பாசிட்டிவை Pலையும் நெகட்டிவை Nலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார்வர்ட் bias. ஸோ ஒன்ஸ் அகைன் இட் லாக் லைக் a closed switch. இங்கே பெருசாக எந்த ரோலும் இது ப்ளே பண்ணாது. ஸோ ஒன்ஸ் அகைன் அக்கார்டிங் டு Ohm's law, V proportional to I, V is equal to IR. I is equal to V divided by R. So, I is equal to, in the circuit, resistance 1 kilo ohm, correct? Which means 1 into 10 to the power 3. Correct? And V நமக்கு direct previous question மாதிரி 15 volts னு கொடுக்கல. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் A, Bன்னு ரெண்டு சர்டன் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த சைடில் +3 வோல்ட் இருக்குது, இந்த சைடில் -7 வோல்ட் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் தட் இஸ் V1 minus V2. V1 is always positive side, V2 is always negative side. So இப்போ V1 minus V2 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V1 நமக்கு எவ்வளோ 3 volts minus V2 எவ்வளோ so -7 volts whole divided by 1 into 10 to the power 3. So 3 minus -7 which is 10 ah? So 10 divided by 10 to the power 3. இந்த 10 to the power 3 மேலே வந்ததுன்னா என்ன ஆகும்? I is equal to 10 into 10 power minus 3 வருமா? ஸோ 10க்கும் -3க்கும் கேன்சல் ஆனிச்சுன்னா I is equal to 10 to the power -2 ampere. கரெக்டா? அது என்ன சிம்பிளிஃபை பண்ணி இதில் வந்து I is equal to 0.1 milli ampere எழுதியிருக்காங்களா? 10 milli ampere. சாரி கரெக்ட் 10 மில்லி ஆம்பியர். எப்படி வரும் அப்படின்னா நமக்கு வந்து இதுலேருந்து இது எப்படி வந்ததுன்னு பாருங்கள். I is equal to 10 to the power -2 ampere which is 1 into 10 power -2 ampere. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இதை இப்படி எழுதலாம் 1 into 10 power -2 into 10 into 10 to the power -1. ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு நியூட்ரலான இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு வேல்யூ கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 ஆட் பண்ணி 10 டிவைட் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த 10 இது கூட நான் வச்சுக்கிட்டேன்னா 10 into 10 to the power -3 ஆம்பியர்னு எழுதலாம் which is 10 மில்லி ஆம்பியர். கரெக்ட் தானே? ஜஸ்ட் சிம்பிளி ஒரு 10 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் இந்த வேல்யூ கூட. 10 to the power -2 கூட into 10 divided by 10. இது வந்து நமக்கு ஜஸ்ட் 1 தானே கேன்சல் பண்ணோம்னா ஸோ 1 into 10 இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகுனா 10 to the power -3 10 into 10 to the power -3 ஆகும். 10 power -3 is milli. ஸோ 10 மில்லி ஆம்பியர்னு எழுதுகிறோம். புரிஞ்சுதா ரெண்டு சம்மும்? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. I is equal to V1 minus V2 divided by R வரும். இங்கே V1 +3 volts, V2 -7 volts. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ரெக்டிஃபயர், அதுக்கப்புறம் பிரேக் டவுன் மெக்கானிசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 டாபிக்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்த்தோம். பிஎன் ஜங்ஷன் டயோடோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். தென் அதோட ரிவர்ஸ் பேசிங், ஃபார்வர்ட் பேசிங் பார்த்தோம். அதோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் மேப் சொல்கிறப்பவே சொல்லியிருந்தோம், ஒரு டயோடில் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம், அப்புறம் அப்ளிகேஷன் பார்ப்போம். அதே மாதிரி பிஜேடிக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம், அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு, அதோட அப்ளிகேஷனுக்கு வரோம். ஸோ நமக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ். அல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட் ரெண்டு சொல்லுவாங்க. அல்டர்னேட்டிங் கரண்ட்னா
with respect to time voltage வந்து alternate ஆகிட்டே இருக்கும், that is fluctuate ஆகிட்டே இருக்கும். This is alternating waveform, sinusoidal waveform, alternating current. இதுவே ஒரு direct currentனா direct current எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா it is a constant unidirectional steady current அப்படின்னு சொல்லுவாங்க. constant fluctuate ஆகாது, pulsate ஆகாது, unidirectional ரெண்டு டைரக்ஷனில் பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி ரெண்டு டைரக்ஷனில் இருக்காது, unidirectional steady current, அதுதான் ஒரு ப்ராப்பர் DC current அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ this is AC, this is DC. Now இந்த டயோட PN junction டயோட அதோட மெயின் அண்ட் சிம்பிள் யூசேஜ் என்னென்னா கன்வெர்ட்டிங் திஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டு டைரக்ட் கரண்ட். நமக்கு வந்து டைரெக்டாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் பாஸ் பண்ண முடியாது, ஃப்ளக்ஷுவேட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்டடி கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஸோ அதுக்காக நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது இந்த PN junction டயோட ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன். PN junction diode can convert alternating current into direct current. This process of converting an alternating current into direct current is called as rectification, and the device which is used to do this rectification is called as rectifier. Okay va? There are two types of rectifiers, one half wave rectifier and two full wave rectifier. half wave rectifier na enna onnu illa, இந்த alternating current oda just ஒரு half cycle மட்டும், இது ஒரு half, இது ஒரு half, இது ஒரு half, இது ஒரு half. நமக்கு வந்து இந்தியன் டொமஸ்டிக் சப்ளைல 240 volts AC 50 Hz அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. செகண்ட் லெசன் சம்ஸில் எல்லாத்துலேயும் கூட நிறைய 240 volts 50 Hz யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு வித்தின் 1 செகண்டுக்கு 50 டைம்ஸ் அதோட சைக்கிள்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃப்ரீக்வன்சி 50 Hzனா. அதாவது இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 Hzனா ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரி 50 டைம்ஸ் வந்து சைக்கிள் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. ஸோ நமக்கு இந்த மாதிரி ரெண்டு சைக்கிள் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் சைக்கிள், இது நெகட்டிவ் சைக்கிள். ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் வந்து எய்தர் பாசிட்டிவ் சைக்கிளை ரெக்டிஃபை பண்ணும் ஆர் நெகட்டிவ் சைக்கிளை ரெக்டிஃபை பண்ணும் பேஸ்ட் அப்பான் த செட்டப் வி செட் வித் அவர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எய்தர் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை மட்டும்தான் பண்ணும் ஆர் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை மட்டும்தான் பண்ணும், ஒரு ஹாஃபை மட்டும்தான் பண்ணும். அதனால தான் அது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். வேறு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் என்ன பண்ணுன்னா இந்த ஒரு ஏசி இன்புட்டில் இருக்கிற ரெண்டு சைக்கிளையும் ரெக்டிஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். நான் ஃபஸ்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு என்னென்னு பார்ப்போம். Okay. Half wave rectifier consists of three components in its electrical circuit. 1. Step down transformer. 2. A PN junction diode. And 3. Load resistor. First, step down transformer. Okay. Step down transformer. That's a step down transformer. Step down transformer na number of primary windings is more than number of secondary windings. அதாவது காயில்ஸ் நம்ம வந்து பிரைமரி சைடு ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த காயில்ஸ் வந்து நம்பர் வந்து இதை விட இது கம்மியாக இருக்கும் செகண்டரியில். உங்கள் புக்கில் கிளியராக தெரியும் பார்த்தீங்கன்னா. அது அதே மாதிரி தான் போடணும். ரெண்டுத்தையும் சேம் நம்பரில் தெரியக்கூடாது, விசிபிளாக டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறப்போ. பிரைமரி வைண்டிங்ஸ் இது, செகண்டரி வைண்டிங்ஸ் இது. primary windings number should be more than secondary windings number. அதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு ஏசி இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. தென் ஸோ ஒரு காம்பனண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் காம்பனண்ட் இஸ் டயோட். அது ஏ, இது பின்னு மார்க் பண்ணிக்கிறாங்க. தென் ஒரு டயோட், தென் ஒரு லோட் ரெசிஸ்டர். இதை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான் டயக்ராம். கரெக்டாக? ஓகே. ஸோ நமக்கு வந்து இங்கே ஏசி இன்புட்டை கொடுக்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம்
voltage 0. இப்படி ஏசி இன்புட்டை கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இப்படி கொடுக்குறப்போ இந்த ஹோல் செட்டப்பும் என்னது ஏசி டு டிசி கன்வர்ஷன் கரெக்டாக. ஐடியலி நம்ம ஏசி இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு டிசி அவுட்புட் கிடைக்கணும். ஸோ ஐடியலி நமக்கு இப்படி கிடைக்கணும் கரெக்ட் தானே. பட் இந்த மாதிரி நம்ம 100% பர்ஃபெக்டாக வித் சிம்பிள் ரெக்டிஃபை சர்க்யூட்டில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏசியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஓரளவுக்கு டிசிக்கு கன்வெர்ட் பண்ணும். நமக்கு எண்ட் ரிசல்ட் எப்படி கிடைக்குன்றத ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏசியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 சைக்கிள் இருக்குது. பாசிட்டிவ் சைக்கிள், திஸ் இஸ் பாசிட்டிவ் பீக் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ் பீக். 2 சைக்கிள் இருக்குது. ஸோ இப்போ ஏசி சப்ளை இங்கே கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா ஏசியில் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும் பாசிட்டிவ் சைக்கிளில் ஓகேவா. பாசிட்டிவ் சைக்கிளில் இப்படி இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் சைக்கிளில் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும். இன் சச் கேஸ் terminal A becomes more positive when compared to terminal B because A வந்து பீக்கில் இருக்கும் ஓகேவா. அதே நெகட்டிவ் சைக்கிளில் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், B பீக்கில் இருக்கும். in that case A becomes more negative with respect to B. அவ்வளோதான். இது 2 மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில். இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் சிம்பிள். ஒரு ஏசியில் 2 சைக்கிள் இருக்கும். பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் இருக்கும். டியூரிங் பாசிட்டிவ் சைக்கிள் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ டெர்மினல் ஏ பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. சேம் வே நெகட்டிவ் சைக்கிளில் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், பி பீக்கில் இருக்கும். ஸோ பி பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஏ பிகம்ஸ் மோர் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பி. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இது மட்டும் புரிஞ்சுதுன்னா ரெக்டிஃபையர் முடிஞ்சிருச்சு. இதான் உங்கள் புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ half-wave rectifier rectifies either positive half cycle of the AC input or negative half cycle of the input AC input and it blocks the other half. Or in other words, half-wave rectifier only rectifies one half of the AC input. Hence it is called as half-wave rectifier அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். டெர்மினல் ஏ பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. ஸோ இப்போ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் டெர்மினல் ஏ பாசிட்டிவ் ஆகும், டெர்மினல் பி நெகட்டிவ் பொட்டன்ஷியல்லையும் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ டயோடு எப்படி இருக்கும்? இது பி, இது என். என்ன பயாஸ்டாக இருக்கும்? ஃபார்வர்ட் பயாஸ்ட். பியை வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்னை வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டயோட் பிகம்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்டில் என்ன நடக்கும்? கண்டக்ட் பண்ணும் கரண்ட்டை கரெக்டாக. So it will act like a closed switch, it will simply conduct the current. So இப்போ during positive half cycle இந்த செட்டப்பில் இப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா during positive half cycle A becomes more positive with respect to B since A is connected to P side which is positive and B is connected to N side which is negative. This diode is now under forward biased condition. Under forward biased condition diode will conduct. So positive half cycle simply நம்ம கொடுக்குற இன்புட் அப்படியே நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும் ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் பார்ப்போம். டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நான் சொன்ன மாதிரி கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும். இன் சச் கேஸ் டெர்மினல் பி பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் ஏ ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் டெர்மினல் ஏ இஸ் மோர் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. ஸோ அப்போ டெர்மினல் ஏ நெகட்டிவ் பொட்டன்ஷியலாகவும் டெர்மினல் பி பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாகவும் இருக்கும். இன் சச் கேஸ் டயோடு என்ன பயாஸ்டில் இருக்கும்? reverse biased because P is connected to negative and N is connected to positive. So reverse biased conditionல diode conduct பண்ணாது கரெக்டா. So it will simply block whatever input we are giving to the diode. So under negative half cycle இந்த செட்டப்ல negative half cycleல terminal A becomes more negative with respect to terminal B and since P side is connected to terminal A which is negative and N side is connected to terminal B which is positive, the diode is now under reverse biased condition. Under reverse biased condition diode will not conduct. So அப்ப negative half cycle அப்போ நமக்கு அவுட்புட்ல ஒண்ணுமே கிடைக்காது, 0 தான் இருக்கும் ஓகேவா. once again positive half cycle, once again diode forward biased ஆகும், once again நமக்கு அவுட்புட் கிடைக்கும். திரும்ப once again நெகட்டிவ் சைக்கிள் டயோடு ரிவர்ஸ் பேஸ்டில் இருக்கும், நமக்கு திரும்ப ஒன்றும் கிடைக்காது. டைம் அது டீனா. ஸோ அப்படி தான் அவுட்புட் வேவ்ஃபார்ம் கிடைக்கும் நமக்கு. புரியுதா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா டிசி பர்ஃபெக்ட் டிசி வந்து இட்ஸ் ஸ்டடி கான்ஸ்டன்ட் யூனிடைரக்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. நமக்கு எக்ஸாக்டாக யூனிடைரக்ஷனல் கரண்ட்டாக கிடைக்கல, எக்ஸாக்டாக கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக கிடைக்கல, ஸ்டில் யூனிடைரக்ஷனலாக கிடச்சிருக்கு கரெக்ட் தானே. முன்னாடி 2 சைட்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்துட்டு இருந்தது. ஸோ யூனிடைரக்ஷனலாக கிடச்சிருக்கு, பட் ஸ்டில் இட் இஸ் பல்சேட்டிங் டிசி, ஆசிலேட் ஆகிட்டு தான் இருக்குது, ஸ்டடியாக இல்லை பல்சேட் ஆகிட்டு தான் இருக்குது
ஓகேவா? ரெக்டிஃபயரில் வித் சிம்பிள் ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட்டில் இவ்வளோ தான் நம்மளால் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்டடி டிசி கரண்ட் நமக்கு வேணும்னு நினச்சோம்னா we have to use few of the components in our electrical circuits such as voltage regulator and filters அப்படின்னு சொல்லுவாங்க. they are out of scope இப்போதைக்கு. ஸோ சிம்பிளி உங்களோட புக்கில் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் ஒரு ஏசி இன்புட்டை கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஹாஃபை மட்டும் ரெக்டிஃபை பண்ணும், இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் யூஸ்வலி எஃபிஷியன்சியை வந்து in general not only with respect to rectifier, anything efficiency நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணோம்னா output with respect to input. நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக படிச்சிருக்கோம் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், நம்ம போட்ட இன்புட்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், அந்த ரேஷியோ தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரேஷியோ எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ ஆஃப் டிசி அவுட்புட் பவர் to AC input power is called as efficiency. For half wave rectifier, the efficiency is measured as 40.6%. இதுக்கு பின்னாடி calculation இருக்குது இந்த நம்பர் வரதுக்கு, பட் ஒன்ஸ் அகைன் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சி 40.6%ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்மை வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருப்பாங்க புக்கில். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வோல்டேஜ் 0, இது வி பீக் பாசிட்டிவ் பீக், இது நெகட்டிவ் பீக். இதுக்கு அப்படியே ஈக்குவலண்ட் திஸ் இஸ் வி இன். நமக்கு கிடைக்கிற ஈக்குவலண்ட் வி அவுட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கேல் வச்சு போடுங்க, அப்படிலாம் வளைஞ்சலாம் போடக்கூடாது. So during positive half cycle it will conduct, during negative half cycle it will not conduct. Once again during positive half cycle it conduct. இப்படி வரும். கரெக்டா? This is output input, this is output. So இதுதான் ஒரு full half wave rectifier. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். நம்மளுடைய சொன்னது தான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் ஒன்லி ரெக்டிஃபைஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் த ஏசி இன்புட், வேரஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ரெக்டிஃபைஸ் போத் ஹாஃப்ஸ் ஆஃப் த ஏசி இன்புட். அதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லியிருந்தோம். Hence it is called as full wave rectifier. Now our ideal full wave rectifier circuit consists of once again three components. One, center taped step down transformer. Two PN junction diodes instead of one PN junction diode in half wave rectifier. Full wave rectifier la namak rendu PN junction diodes use பண்ணுவாங்க. Then once again load resistor. So ரெண்டுத்துலயுமே three components தான். For half wave rectifier it is simply a single step down transformer, ஒரு PN junction diode, ஒரு load resistor. Full wave rectifier பொறுத்த வரைக்கும் center taped step down transformer முக்கியம், ரொம்ப important. Center taped step down transformer, then two PN junction diodes and one load resistor full wave rectifierல. So the circuit எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா once again step down transformer. So number of windings in the primary should be more than number of windings in the secondary. AC input. Two diodes connect பண்ணிருப்பாங்க. D1 D2. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டயக்ராம் ட்ரா பண்ணுவேன் உங்கள் புக்கில் இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் டயோட்ஸ் D1 அண்ட் D2. நான் சென்டர் டேப்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்டர் டேப்டுனா என்னென்னா ஒன்றும் இல்லை, இதோட செகண்டரி சைடில் திஸ் இஸ் ப்ரைமரி வைண்டிங்ஸ் அண்ட் திஸ் இஸ் செகண்டரி வைண்டிங்ஸ். இதோட செகண்டரி சைடில் எக்ஸாக்டாக அதோட சென்டர்லேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு
இப்படின்னா என்ன மீன் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து இது தனி ஃபுல் தனி சர்க்யூட் இதில் கனெக்ட் ஆகாது இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாக்டாக இதோட சென்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட செகண்டரி வைண்டிங் சைடில் சென்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கிரவுண்டுக்கு கொடுப்பாங்க. அது பேர் தான் வந்து சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பண்ணோம்னா இந்த பாயிண்ட் எம், இந்த பாயிண்ட் சி சென்டர் மார்க் பண்ணுறனால இந்த பாயிண்ட் என், திஸ் இஸ் D1 and D2, திஸ் இஸ் A and this is B, this is G, this is load resistor RL. அவ்வளோதானே இருக்குது. ஓகே ஃபைன். உங்கள் புக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்படி போடாமல் அண்ட் ஏபின்னு இந்த இடத்த மார்க் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எங்கேயாவது ட்ரா பண்ணிக்கிட்டா கூட பெட்டர் தான். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறேன், அதுக்கப்புறம் டைம் தரேன், அப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்டர் டேப்னா இதோட செகண்டரி வைண்டிங்ஸில் அதோட சென்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா இந்த செகண்டரி வைண்டிங் சைடு எக்ஸாக்டாக 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த செகண்டரி சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் டொமஸ்டிக் சப்ளை படியே 240 வோல்ட் கிடைக்குது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 240 வோல்ட் 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகும். இந்த இடத்துலேருந்து இதுக்கு மேலே பாசிட்டிவ் ஹாஃப், இதுக்கு மேலே நெகட்டிவ் ஹாஃப் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது 0 பொட்டன்ஷியல் இருக்கும் ஆல்வேஸ், சின்ஸ் இட் இஸ் கிரவுண்டட். எட் பண்ணால் அது வந்து 0 பொட்டன்ஷியலுக்கு போயிடும். ஸோ இந்த இடம் வந்து ப்ளஸ் 120 வோல்ட்டாகவும் இந்த இடம் மைனஸ் 120 வோல்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மரில் சென்டர்லேருந்து மேலே ஒரு ஹாஃபும் கீழே ஒரு ஹாஃப்னும் 2 ஹாஃபும் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும் செகண்டரி வைண்டிங்ஸ் வந்து. ஸோ அதுதான் சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நான் அதே மாதிரி தான் ஒரு இந்த இடத்துல ஏசி இன்புட்டை நம்ம தரோம். This is voltage and this is with respect to time. Now during positive half cycle பாருங்க அதே மாதிரி தான் once again current இப்படி flow ஆகும். So terminal M is more positive with respect to terminal N. கரெக்டா? C is always at 0 potential since it is grounded. So இது 0ல தான் இருக்க போகுது. So during positive half cycle M is at higher potential then N. So M is now positive potential, C is 0, N is negative potential. So அப்போ டயோடு ரெண்டும் எப்படி ஆகும்னு பாருங்க. இது எப்படி இருக்கும்? This is P, this is N and this is P and this is N. So D1 is now forward biased or reverse biased? Forward biased because P is connected to positive, N is connected to negative. D2 forward biased or reverse biased? ஏன்னா P is connected to negative, N is now connected to positive. Correcta? So during positive half cycle of AC input in full wave rectifier, diode D1 is under forward biased and diode D2 is now in reverse biased. So அப்போ diode D1 conduct பண்ணும், diode D2 conduct பண்ணாது. கரெக்டா? ஸோ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு பாருங்கள். சின்ஸ் D1 ரெண்டு டயோடில் ஒன்று கண்டக்ட் பண்ணதுனால சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டா? ஸோ எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். A G C. Clear up புரியுதா? So during positive half cycle terminal M is more positive with respect to terminal N. So diode D1 is forward biased and diode D2 is reverse biased. So அப்போ current எப்படி flow ஆகும்னா D1 வழியாக flow ஆகும், Mல ஸ்டார்ட் ஆகும், இந்த வழியாக வந்துட்டு A, then இந்த பாயிண்ட், then இப்படி வந்துட்டு G, then இப்படி வந்துட்டு C இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் சேம் வே. ஸோ நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் அப்போ எப்படி கிடைக்கும்? This is voltage, this is with respect to time. So output during positive half cycle நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. Now negative half cycle பாருங்களேன். இப்படி current flow ஆகும். Terminal N is more positive with respect to terminal M. Or in other words, M is now at negative potential, N is now at positive potential. Once again, C is 0 potential. So in the case la diode D1 எப்படி இருக்கும்? Reverse biased.
because P is connected to negative and N is connected to positive. So now D1 is reverse biased and D2 எப்படி இருக்கும் forward biased. So now D2 will conduct and D1 will not conduct. So in the case la current எப்படி flow ஆகும்னா N ல இருந்து வரும். இதில் பாருங்கள் Nல இருந்து B போயிட்டு தென் இந்த பாயிண்ட் வந்துட்டு இப்படி வந்து Cக்கு போகும். புரியுதா? ஸோ ரெண்டு இடத்துலையுமே டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் போத் ஹாஃப் சைக்கிள்ஸ்லையுமே அதோட செகண்ட் பார்ட்டில் G to C ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ரெண்டு டைரக்ஷனில் இல்லாமல் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அண்ட் ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு சைக்கிள்லையுமே கரண்ட் கண்டக்ட் ஆகுது. ஏன்னா during positive half cycle D1 forward biased இருக்கு, D2 reverse biased இருக்கு. So D1 வழியா current flow ஆகும். And during negative half cycle D2 is now forward biased and D1 is reverse biased. So D2 வழியா current flow ஆகும். So அப்போ நமக்கு negative half cycleலையும் நமக்கு output கிடைக்கும். They are also in same direction as during positive half cycle. G2 C தான் ரெண்டுமே flow ஆகும். So once again அதே மாதிரி அடுத்த positive half cycleக்கு D1 forward biased ஆகும். So நமக்கு current கிடைக்கும். மறுபடியும் திரும்ப அடுத்த negative half cycleக்கு D2 forward biased ஆகும். So current கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல்லு ஹாஃப் வே ரெக்டிஃபயரில் எப்படி ஒரு சைக்கிள் மட்டும்தான் கிடச்சதோ ஃபுல் வே ரெக்டிஃபயரில் நமக்கு ரெண்டு டயோடு இருக்கனால ஃபுல்லாக அதோட ரெண்டு சைக்கிள்ஸ் ஆஃப் ஏசி இன்புட்டுமே நமக்கு அவுட்புட்டாக ரிசல்ட்டில் கிடைக்கிது. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் நாட் ஸ்டடி டிசி கரண்ட் பட் பல்சேட்டிங் டிசி அவுட்புட். And the efficiency of the full wave rectifier is twice that of half wave rectifier. Since half wave rectifier la vandu oru half மட்டும் தான் வந்தனால அதோட efficiency 40.6 இருந்தது. full wave rectifier la ரெண்டு half வரனால இதோட efficiency அதோட 2 times இருக்கும். 40.6 into 2 is 81.2%. So full wave rectifier efficiency is 81.2%. அவ்வளவுதான் half wave rectifier and full wave rectifier. ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் half wave rectifier ல நம்ம வந்து இது புரிஞ்சதா? இல்ல எதுவும் டவுட் இல்லல? So to summarize, just quick summary பண்றேன். Full wave rectifier. Full wave rectifier consists of three components: center taped step down transformer, then two PN junction diodes D1 and D2, then load resistor. So அதை இப்படி சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா AC இன்புட்ல இப்படி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ டெர்மினல் M வந்து மோர் பாசிட்டிவாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் N. ஸோ இது ப்ளஸில் இருக்கும், திஸ் நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ டயோட் D1 நவ் ஃபார்வர்ட் பயஸ்ட் ஆகும், டயோட் D2 நவ் ரிவர்ஸ் பயஸ்ட் ஆகும். ஸோ அதனால் கரண்ட் வந்து D1 வழியாக Mலேருந்து D1 A then G then C ன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதே மாதிரி டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போலாரிட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும். ஸோ D2 ஃபார்வர்ட் பயஸ்ட் ஆகும், D1 ரிவர்ஸ் பயஸ்ட் ஆகும், D2 நவ் கண்டக்ட் பண்ணும். ஸோ கரண்ட் வந்து Nலேருந்து N D2 B G Cன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே கரண்ட் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் செகண்ட் ஹாஃபில். ஸோ அதனால் நமக்கு ரெண்டு இதுலையும் கண்டக்ட் பண்ணுது. அதனால் ஏசி இன்புட்டோட ரெண்டு சைக்கிளையும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சி 2 times ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இருக்கும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இது 40.6, இது 81.2. அவ்வளோதான். நம்ம ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் கேன் பி யூஸ்ட் டு எய்தர் rectify positive half cycle of the input AC input or negative half cycle of the AC input அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக நம்ம டயக்ராமில் புக்லேயும் மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்றது மட்டும்தான் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கும், ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், A B diode then load resistor இப்படி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஏ பாசிட்டிவாக இருக்கும், பி நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயஸ்டில் இருக்கும். ஸோ அதனால் அது கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஏ நெகட்டிவில் இருக்கும், பி பாசிட்டிவில் இருக்கும், ரிவர்ஸ் பயஸ்டாக போயிடும், அதனால் கண்டக்ட் பண்ணாது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இன்புட் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இது அப்படியே இதே சர்க்யூட்டில் டயோடை மட்டும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணோம்னா
இப்போ பாருங்கள் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஏ பாசிட்டிவில் இருக்கும், பி நெகட்டிவில் இருக்கும். ஸோ அப்போ டயோடு எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் என், திஸ் இஸ் பி. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், ஏ இஸ் நோ அட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல், பி இஸ் அட் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். அந்த கேஸில் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும். ஏன்னா எண்ணை வந்து நெகட்டிவ்க்கும் பிஏ வந்து பாசிட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ டயோடை ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் அவுட்புட் கிடைக்கும். புரியுதா? அது நோட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஈஸி தானே? தென் லாஸ்ட் டாபிக் இன் பிஎன் ஜங்ஷன் டயோட், பிரேக் டவுன் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ரெண்டு பிரேக் டவுன் தான், அவலான்ச் பிரேக் டவுன், ஜெனர் பிரேக் டவுன் அப்படின்னு 2 இருக்கும். இதோட இன்றைக்கி டாபிக் போதும். ஸோ ஜஸ்ட் பிரேக் டவுன் மெக்கானிசம்னா என்னென்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஒரு டயோட 2 பயாஸ் பண்ணியிருப்போம், ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்மால் கரண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? அது பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சின்ஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் வெரி லெஸ் இன் நம்பர், இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் லீக்கேஜ் கரண்ட்டும் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தது என்னென்னா, அண்டர் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டை டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா தே ஆர் டியூ டு தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண மைனாரிட்டி கேரியர்ஸ் கிரியேட் ஆகுமே தவிர நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜால் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரைஸ் ஆகாது. தே சிம்பிளி டிரைவ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டுவார்ட்ஸ் ஜங்ஷன். அவ்வளோதான் பண்ணும் நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு சர்டன் நார்மல் கண்டிஷன் வரைக்கும் தான். ஒரு சர்டன் வோல்டேஜுக்கு மேலே நம்ம ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜை ரைஸ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்டில் இருக்குது, 0.1, 0.2, 0.3 ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 0.3 சஃபிஷியன்ட் எனர்ஜி தான் எலக்ட்ரான்ஸை வந்து டுவார்ட்ஸ் ஜங்ஷனுக்கும் ஹோல்ஸை வந்து டுவார்ட்ஸ் ஜங்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் தெர்மலி ஜெனரேட் பண்ணி ஒரு 30 டிகிரி செல்சியஸில் பிஎன் ஜங்ஷன் டயோட வச்சுருக்கோம்னா அதனால் அங்கே தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 0.1, 0.2, 0.3 வோல்ட்ஸ்னு நம்ம ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு 0.3 வோல்ட்ஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து ஆல் த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் will attain sufficient energy to cross the junction. ஸோ அதுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணோம்னாலும் கரண்ட்டில் அதனால டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் தான் நிறைய மைனாரிட்டி கேரியர்ஸ் கிரியேட் ஆகும். 0.3 வோல்ட்டே போதுமானது அப்படின்றனால அதுக்கு மேலே அந்த வோல்ட்லேயே வந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் நம்மளோட ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்குறப்போ இப்படி பார்த்துருப்போம். இது வோல்டேஜ், இது வந்து கரண்ட்டு. சாரி, ஓகே ஃபைன். யா, ஸோ இது வோல்டேஜ், இது கரண்ட். ஸோ இது வந்து மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு வச்சுட்டா இது வந்து ஒரு 0.1, 0.2, 0.3, 1, 3. அதே மாதிரி இது வந்து ஒரு 0.1, 0.3, 0.5, 1, 1.1. ஸோ இப்படி வச்சிட்டோன்னா நமக்கு வோல்டேஜ் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வரும். 0.1லேருந்து 0.3, 0.3லேருந்து 1, 1.1ன்னு சொல்லிட்டு. பட் இதனால் கரண்ட் நமக்கு ரைஸே ஆகலை. கரெக்ட் தானே? கரண்ட் வந்து ஸ்டில் அப்படியே சேம் 0.1லேருந்து தான் இந்த இடத்துலேருந்தே இருக்குது. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ தான் நம்ம ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கரண்ட்டில் வந்து நமக்கு ரைஸே கிடைக்கல. ஸோ அதுதான் நம்ம ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறனால ரைஸ் பண்ணுறனால கரண்ட்டில் நமக்கு பெருசாக அதில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா தேர் இண்டிபெண்ட். டெம்பரேச்சர் தான் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? நம்ம இந்த ஃபினாமினன் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு சர்டன் வோல்டேஜுக்கு மேலே இதை ரைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்து ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகும். அது பேர் தான் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு வோல்டேஜை ஸ்லோலி ரைஸ் பண்ண ரிவர்ஸ் பயஸில் நமக்கு பெருசாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காது. ஒரு சர்டன் வோல்டேஜ் வரைக்கும் தான் இது அப்படி இருக்கும். ஒரு சர்டன் வோல்டேஜை டச் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப மைனர் சேஞ்சே வோல்டேஜில் ரொம்ப மைனராக இன்க்ரீஸ் பண்ணோம்னாலே கரண்ட் ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது பேர் தான் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 பிரேக் டவுன் இருக்குது, ஜீனர் பிரேக் டவுன் அண்ட் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு 2 இருக்குது. இந்த 2 பிரேக் டவுனை பற்றியும் இப்போ பார்ப்போம். சிம்பிள் தான். ஜீனர் பிரேக் டவுன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து இட் ஹேப்பன்ஸ் டியூ டு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவலாஞ்ச் பிரேக் டவுன் என்னென்னா இட் ஹேப்பன்ஸ் டியூ டு கொலிஷன் ஆஃப் சார்ஜ் கரியர்ஸ் வித் அதர் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான். ஜீனர் பிரேக் டவுன் எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அவலாஞ்ச் பிரேக் டவுன் வந்து கொலிஷனால் சார்ஜ் கரியர்ஸ் கொலைட் ஆகிறனால ரிசல்டன்ட் தான் அவலாஞ்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதே மாதிரியே ஒரு ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோப்பிங் டயோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைனில் கொடுத்துருப்பாங்க. பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. டிப்ளீஷன் லேயரோட விட்த்தும் டோப்பிங் கான்சன்ட்ரேஷனும் தான் வந்து அவலாஞ்ச் பிரேக் டவுனையும் ஜீனர் பிரேக் டவுனையும் டிட்டர்மைன் பண்ணுறது. ஆல்வேஸ் வந்து டிப்ளீஷன் லேயரோட விட்த் வந்து depletion region or depletion layer width is inversely proportional to doping level or doping concentration. இதை எழுதிக்கோங்க எங்கேயாவது. டோப்பிங்னா சிம்பிளி வந்து இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுறது, கரெக்ட் தானே? ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுறது தான் டோப்பிங் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு டோப்பிங் வந்து நம்ம நிறைய இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் ஹெவிலி டோப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்மி நம்பர் ஆஃப் இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் லைட்லி டோப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டோப்பிங் லெவல் வந்து ஹெவிலி டோப் பண்ணியிருந்தோம்னா டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டோப்பிங் வந்து லைட்டாக பண்ணியிருந்தோம்னா டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து வைடாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் இது பி சைடு இது என் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பியில் மெஜாரிட்டி சார்ஜ் கரியர்ஸ் ஹோல்ஸ் இருக்கும், எண்ணில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் டிப்ளீஷன் ரீஜனில் பி சைடில் நெகட்டிவ் ஆயினும் என் சைடில் பாசிட்டிவ் பாஸ்பரஸ் ஆயினும் இருக்குன்னு பார்த்துருப்போம். கரெக்டாக இப்படி தானே பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஹெவிலி டோப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஹெவிலி டோப் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சார்ஜ் கரியர்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஹெவிலி டோப் மீன்ஸ் நிறைய இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு இம்ப்யூரிட்டி ஆட்டம் ஆட் பண்ணாலே ஒரு சார்ஜ் கரியர் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. கரெக்டாக? என் டைப்பில் வந்து ஒரு எலக்ட்ரானும் பி டைப்பில் வந்து ஒரு ஹோலும் கிடைக்கும். ஸோ நிறைய இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணுறோம் ஆர் ஹெவிலி டோப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய சார்ஜ் கரியர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய சார்ஜ் கரியர்ஸ் கிடச்சிதுன்னா நமக்கு இந்த டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்கே என்ன ஆகும்னா என் சைடில் என் டைப்பில் மெஜாரிட்டி சார்ஜ் கரியர்ஸ் எலக்ட்ரான்ஸா, பி சைடில் மெஜாரிட்டி சார்ஜ் கரியர்ஸ் ஹோல்ஸா. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த ஹோல்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த பாசிட்டிவ் அயன் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம் வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ இந்த லூஸ் பண்ண எலக்ட்ரான் வந்து திரும்ப இங்கேருந்து இதுக்கு அட்டாச் ஆகிடும். புரியுதா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹோல், இங்கே ஒரு போரான் ஆட்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோலை வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கிராஸ் ஆன ஒரு எலக்ட்ரான் வந்து அது கூட கம்பைன் ஆனனால ஸோ திரும்ப இந்த ஹோல் வந்து இது கூட போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த பாசிட்டிவ் அயன் வந்து ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணனால தான் பாசிட்டிவ் அயன் ஆயிருந்தது. நம்ம இப்போ திரும்ப வந்து டோப்பிங் லெவல் அதிகப்படுத்துகிறப்போ, கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துகிறப்போ இன்னொரு எலக்ட்ரான் இது கூட வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதனால் இது திரும்ப வந்து இது நியூட்ரலாக மாறிடும், ஒரு நியூட்ரல் பாஸ்பரஸ் ஆட்டமாக மாறிடும். அதே மாதிரி இதுவும் வந்து இந்த சைட்லையும் இது ஒரு ஹோலை லூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் வந்து இது நெகட்டிவ் அயனாக மாறி இருக்கும். இப்போ நம்ம டோப்பிங் லெவலில் திரும்ப ரைஸ் பண்ணுறப்போ இன்னொரு ஹோல் வந்து இது கூட போய் அட்டாச் ஆகிக்கும், அதனால் திரும்ப இது வந்து நியூட்ரலாக மாறிடும். ஸோ இது நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா டிப்ளீஷன் ரீஜன் கட் ஆகிடும். கரெக்ட் தானே? டிப்ளீஷன் ரீஜன் மெயினாக ஃபார்ம் ஆனதே வந்து ஒரு சைடு பாசிட்டிவ் ஆயினும் ஒரு சைடு நெகட்டிவ் ஆயினாலையும் தான். ஸோ இது நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா டிப்ளீஷன் ரீஜன் கம்மியாகிடும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப யோசிக்க வேணாம். அதுக்கு தான் இந்த சிம்பிள் ஃபார்முலா. டோப்பிங் அதிகப்படுத்தினா டிப்ளீஷன் ரீஜன் வித் கம்மியாகும், டோப்பிங் வந்து கம்மி பண்ணால் டிப்ளீஷன் ரீஜன் வித் இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் ரீஜன் வித் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டோப்பிங் லெவல். அவ்வளோதான். ஓகேவா? ஜினார் டயோடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஹெவிலி டோப்ட் நேரோ டிப்ளீஷன் லேயரில் மட்டும்தான் அது நடக்கும். ஹெவிலி டோப்ட் அண்ட் ஹெவிலி டோப்ட் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட டோப் பண்ணாலே ஹெவிலி டோப் பண்ணாலே அதோட டிப்ளீஷன் ரீஜன் வித் நேரோவாக தானே இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றனால. ஸோ ஒரு நேரோ டிப்ளீஷன் ரீஜன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா இருக்கும், electric field is equal to voltage potential difference divided by distance அப்படின்னு சொல்லிட்டு E is equal to V by D. ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. E is equal to V by Dன்னு வரும், அதாவது V is equal to E into Dன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா E is equal to V by Dன்னு எழுதலாம். electric field is equal to is directly proportional to potential difference and inversely proportional to distance. Now ஒரு narrow depletion region
D வந்து எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் width of depletion region narrow அப்படின்னா D கம்மியாக இருக்கும் கரெக்ட் தானே ஸோ D கம்மியாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும் சின்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால ஸோ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நமக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கணும் டிப்ளீஷன் ரீஜன் வித் வந்து கம்மியாக இருக்கணும் கரெக்டாக ஸோ அதனால தான் ஜினர் பிரேக் டவுனில் நமக்கு வந்து ஹெவிலி டாப் பண்ணியிருப்போம் அதோட ரிசல்டண்ட்டாக நேரோ டிப்ளீஷன் லேயர் கிடைக்கும் ஸோ அதனால் நமக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிப்ளீஷன் ரீஜனில் பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும் ஈவன் தோ அதெல்லாம் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை லூஸ் பண்ணிவிடும் ஒரு சைடு என் சைடில் பாஸ்பரஸ் ஆட்டம் வந்து அதோட ஃப்ரீ எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கும் அதே மாதிரி ஒரு சைடு வந்து பி சைடில் போரான் ஆட்டம் அதோட ஒரு ஹோலை வந்து லூஸ் பண்ணியிருக்கும் கரெக்டாக பி சைடில் ஒரு நெகட்டிவ் அயன்ஸாகவும் என் சைடில் ஒரு பாசிட்டிவ் அயன்ஸாகவும் இருக்கும் பட் ஸ்டில் இந்த பாஸ்பரஸ் ஆட்டம் அங்கே இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டம் கூட அதோட 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும் 5th வேலன்ஸ் எலக்ட்ரானை தான் லூஸ் பண்ணியிருக்கும் கரெக்ட் தானே அதே மாதிரியே பி சைடில் போரான் ஆட்டம் அதோட 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நெய்பரிங் சிலிக்கான் ஆட்டமோட 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் ஒரு ஹோலை தான் லூஸ் பண்ணியிருக்கும் கரெக்டாக இப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டால் என்ன நடக்கும்னா நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராம் படிக்கிறப்போ பார்த்துருந்தோம் ஒரு வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ணணும்னா அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணால் மூவ் ஆகும் ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அளவுக்கு எனர்ஜைஸ் பண்ணோம்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது 2 வேலை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன்று டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் இன்னொன்று எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம டிப்ளீஷன் ரீஜன் நேரோவாக இருக்கனால ஒரு சர்டைன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஆகிடும் ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால அங்கே உள்ளார இருக்கிற அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் டிப்ளீஷன் ரீஜனுக்குள்ள இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணும் இதனால் கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும் புரியுதா சொல்கிறது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோல் திங்கும் 2 பிரேக் டவுனும் ரிவர்ஸ் பயாசிங்கில் தான் ஆப்ரேட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் வந்து 0.1 0.2 0.3 ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்போம் அதுலலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது ஒன்ஸ் இட் ரீச்சஸ் சம்வேர் அரௌண்ட் 3 volts பிட்வீன் 3 volts and 4 volts அப்படி வந்துச்சுன்னா சஃபிஷியன்ட்டான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும் 3 volts to 4 voltsல தான் ஜினர் பிரேக் டவுன் மோஸ்ட்லி நடக்கும் ஓகேவா ஸோ இந்த 3 volts to 4 volts பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும் ஸோ அந்த ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் சொன்ன மாதிரி உள்ளார இருக்கிற அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிடும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக அந்த சர்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்த உடனே ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக சார்ஜ் கேரியர் சடனாக ரைஸ் ஆகும் ஸோ அப்போ என்ன நடக்கும் சடனான கரண்ட் ஃப்ளோ இருக்கும் கரெக்ட் தானே சார்ஜ் கேரியர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நிறைய எனக்கு ஒரே டக்குன்னு இப்படி ரைஸ் ஆனிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டும் சடனாக ரைஸ் ஆகும் அதுதான் நம்மளோட பிரேக் டவுனில் பார்க்குறப்போ வோல்டேஜ் ரைஸ் பண்ண இது வோல்டேஜ் இது கரண்ட்டு வோல்டேஜ் ரைஸ் பண்ண கரண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது ஒரு சர்டைன் வோல்டேஜ் இது 3 volts இது 4 volts இப்படி இருக்குன்னா ஒரு இந்த பிரேக் டவுன் இந்த வோல்டேஜை டச் பண்ண உடனே நமக்கு சஃபிஷியண்ட்டான எலக்ட்ரிக் ஃபீல்டை கெயின் பண்ணிடும் டிப்ளீஷன் ரீஜனுக்குள்ளே இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடனே இது கோவலன்ட் பாண்டை ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிரேக் பண்ணும் அதனால் ஷார்ப்பாக நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ் ரைஸ் ஆகும் அதனால் கரண்ட் ஷார்ப்பாக ரைஸ் ஆகும் புரியுதா ஸோ இதுதான் ஜினர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வோல்டேஜில் அந்த கரண்ட் ஷார்ப் ரைஸ் இருக்கோ அந்த வோல்டேஜ் பேர் ஜினர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா ஸோ அவலான்ச் பிரேக் டவுனும் இதே தான் சின்னதாக 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே மெயினாக இதோட ரிசல்டன்ட் இது எதனால் நடந்ததுன்னா நேரோ டிப்ளீஷன் ரீஜன் இருக்கனால நமக்கு பொட்டன்ஷியலை ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு பிட்வீன் 3 volts to 4 voltsல ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அதனால் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு சடன் ரைஸ் இருக்குங்க கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் டியூ டு strong electric field is called as field ionization or electric field emission something field emission அப்படின்னு சொல்லுவாங்க once again இந்த ப்ராசஸ்னால தான் இதில் வந்து ஜினர் பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஃபெக்ட் பேர் ஜினர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஜினர் பிரேக் டவுன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் அவலான்ச் பிரேக் டவுன்லையும் ஒன்ஸ் அகைன் ஷார்ப் இன்க்ரீஸ் இன் கரண்ட் நடக்கும் பட் அது வேறு எஃபெக்ட்னால நடக்கும் அது ஏன்னு நான் சொல்கிறேன் அவலான்ச் பிரேக் டவுன் அவலான்ச் பிரேக் டவுன் வந்து ஜினர் பிரேக் டவுனோட பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணால் தான் நடக்கும் ஜினர் பிரேக் டவுன் வந்து பிட்வீன் 3 volts to 4 volts ரேஞ்சில் நடக்கும் வேறு அவலான்ச் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா 6 volts and greater than 6 voltsல தான் நடக்கும் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்போ அண்ட் ஜினர் பிரேக் டவுன் வந்து ஹெவிலி டாப்ட் நேரோ டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நமக்கு மெயினாக ஜினர் பிரேக் டவுன் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டால் நடக்கிறது கரெக்டாக ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா E is equal to V/D நமக்கு நேரோ டிப்ளீஷன் ரீஜன் வேணும் ஸோ நேரோ டிப்ளீஷன் ரீஜன் எப்படி வேணும்னா
நமக்கு ஹெவிலி டாப் பண்ணியிருந்தோம்னா தான் நேரோ டிப்ளீஷன் ரீஜன் கிடைக்கும். அவலான்ச் பிரேக் டவுன் அப்படியே ஆப்போசிட். இட்ஸ் லைட்லி டாட் வைட் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு டயோடில் தான் அவலான்ச் பிரேக் டவுன் நடக்கும். ஓகேவா? ஸோ லைட்லி டாப்ட் வைட் டிப்ளீஷன் ரீஜன் பண்ணோம் அப்படின்னா அந்த டயோடில் டிப்ளீஷன் ரீஜன் வைடாக இருக்கும். ஓகே, ஸோ டிப்ளீஷன் ரீஜன் இதில் வைடாக இருக்கும். நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இதில் ரைஸ் பண்ண சின்ஸ் டிப்ளீஷன் ரீஜன் இஸ் வைட், இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது அது கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன சொன்னால் E = V/Dன்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக? ஸோ D வந்து டிப்ளீஷன் ரீஜனோட விட்த்து. ஸோ சின்ஸ் இந்த விட்த்து வந்து வைடாக ஹியூஜாக இருக்கனால நம்ம வந்து ஜீனர் பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவலான்ச் பிரேக் டவுன் நடந்துடும். நமக்கு பொட்டன்ஷியலை வந்து இன்னும் அதிகமாக ரைஸ் பண்ணணும். 3 to 4 volts பத்தாது. மேபி ஒரு 10 volts to 7 volts 11 volts தான் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடியே 6 volts ரேஞ்சிலேயே அவலான்ச் பிரேக் டவுன் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் லைட்லி டாப்டு ஒரு வைட் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு டயோடில் அவலான்ச் பிரேக் டவுன் நடக்கும், ஜினர் பிரேக் டவுன் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வைடாக இருக்கிறப்போ இப்போ நம்ம இதில் வந்து ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா இது வந்து ஒரு 0.1 volt 0.2 volt 0.3 volt ஒரு ரைஸ் பண்ண நமக்கு பெருசாக சேஞ்ச் இருக்காது கரண்ட்டில். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் சம்வேர் அரௌண்ட் 6 volts, இது ஸ்லோவாக இது நம்ம ரைஸ் பண்ண நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் என்ன பண்ணுன்னா இது வந்து மைனாரிட்டி கேரியர்ஸை ஆட்டோமேட்டிக்காக இதுவாக க்ரியேட் பண்ணாது ஒரு சர்டைன் கண்டிஷன் வரைக்கும். இது சிம்பிளி என்ன பண்ணணும்னா எனர்ஜைஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் வந்து ஜங்ஷனுக்கு மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதை ரைஸ் பண்ண எலக்ட்ரான் வந்து இன்னும் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜினா கைனட்டிக் எனர்ஜி, மூவ்மெண்ட் எனர்ஜினா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஸோ இட் வில் ட்ராவல் வித் கிரேட்டர் வெலாசிட்டி சிம்பிளி. ஓகேவா? ஸோ வோல்டேஜை ரைஸ் பண்ண ஒரு 2 voltல ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு 10 km/s அந்த மாதிரி ஸ்பீடுக்கு ட்ராவல் ஆகுதுன்னா அதுவே வந்து ஒரு 5 voltல 100 km/s ஸ்பீடுக்கு ட்ராவல் ஆகும். பைக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பைக் இங்கேருந்து பெரம்பலூருக்கு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் போகிறோம் அப்படின்னா ஒரு 5 voltsல ஒரு 10 voltsல 1/4 மணி நேரத்தில் போய்டும். ஸ்பீடாக தானே போவோம் அப்படின்னா, கரெக்ட் தானே? ஸோ அது மாதிரி நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் கைனட்டிக் எனர்ஜியை நிறையா கெயின் பண்ணும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக அதோட வெலாசிட்டி ரேட் அட் விச் ட்ராவல் அந்த ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ ஸ்பீடு அதிகமாகிறப்ப என்ன நடக்கும்னா சிம்பிளாக ஒரு ரியல் லைஃப்பில் சொல்லணும்னா ஒரு 2 கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏதாவது ஒரு மேங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு த்ரெட்டில் கட்டியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கல் எடுத்து அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்டைன் ஃபோர்ஸில் அடித்தோம்னா அது ரெண்டும் பிச்சுட்டு போயிடும். கரெக்ட் தானே? சும்மா கம்மியான ஃபோர்ஸில் அப்படி அடித்தோம்னா சும்மா அடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஷேக் இருக்கும், வைப்ரேட் இருக்கும், திரும்ப அது வந்து அப்படியே தான் நிற்கும். ஒரு நல்ல சஃபிஷியண்ட்டான ஃபோர்ஸில் அடித்தோம்னா அந்த த்ரெட்டை பிச்சுட்டு போயிடும். கரெக்ட் தானே? ஸோ அதே தான் இங்கே நடக்கும். அவ்வளோதான். நம்ம இதில் ரைஸ் பண்ண இதோட கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும். இங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆல்ரெடி நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ரைஸ் பண்ண மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பிளாக் ஆகும். மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும், ஃபேவராக தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்ட் தானே? ஸோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு சர்டைன் வோல்டேஜில் ரைஸ் பண்ணுறப்போ they will gain sufficient kinetic energy and it will travel at greater velocity so that it will collide with the ஆட்டம்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட கொலாய்ட் ஆகும் வித் கிரேட்டர் வெலாசிட்டி. அதனால் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு 2 மேங்கோ வந்து ஒரு த்ரெட்டில் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கல் எடுத்து அடிக்கிறப்போ எப்படி பிச்சுட்டு போகுமோ அதே மாதிரியே ஒரு கிரேட்டர் வெலாசிட்டியில் இந்த எலக்ட்ரான் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து அங்கே கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட டச் பண்ணுறப்போ அது ஜஸ்ட் 1 செகண்ட் பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு எலக்ட்ரான் போய் அங்கே இருக்கிற ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட டச் பண்ணுறப்போ ஒரு எலக்ட்ரான் அதில் பிச்சிருது. ஸோ இப்போ இந்த 2 எலக்ட்ரானும் ஃபர்தராக போய் இன்னும் 4 எலக்ட்ரான்ஸை கிரியேட் பண்ணும். அந்த 4 எலக்ட்ரான்ஸ் திரும்ப 8 எலக்ட்ரான்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு அவலான்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதனால் ஃபார்ம் ஆகும். இதனால் வந்து ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ரைஸ் ஆகும். அதனால் சடனாக கரண்ட் வந்து ரைஸ் ஆகும். இந்த எஃபெக்ட் பேர் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஸோ நீங்கள் 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா டிப்ளீஷன் ரீஜன் வித் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டோப்பிங் லெவல் ஆர் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிப்ளீஷன் ரீஜன் வித். இந்த 2 ஃபார்முலாவில் தான் மோஸ்ட்லி உங்களோட பிரேக் டவுன் மெக்கானிசம் ரெண்டுமே நடக்கும்.
ரெண்டு பிரேக் டவுன் மெக்கானிசம் இருக்குது, அவலான்ச் பிரேக் டவுன், ஜெனர் பிரேக் டவுன்னு. பிரேக் டவுன் இன் ஜென்ரல் ஹேப்பன்ஸ் ஒன்லி அண்டர் ரிவர்ஸ் பேஸ்ட் கண்டிஷன். நமக்கு ரிவர்ஸ் பேஸ்ட் கண்டிஷனில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும், அதனால் வந்து ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது ரொம்ப ஸ்மால் அண்ட் நம்பர் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, பிகாஸ் தே ஆர் டியூ டு தெர்மலி ஜெனரேட்டட் கேரியர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் ஒரு சர்டன் வோல்டேஜ் வரைக்கும் தான், ஒரு மேபி ஒரு அப் டு 3 volts வரைக்கும் தான். ஒன்ஸ் 3 volts ரேஞ்சை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெவிலி டாப்டு லைட் நேரோ டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஒன்ஸ் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் வந்து 3 volts ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிடும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் V/D. 3 volt இருக்கிறப்போ நேரோ டிப்ளீஷன் ரீஜன் இருந்ததுன்னா ஒரு கிரேட்டர் ஆல்மோஸ்ட் 10⁶ 1 lakh volt meter minus 1ன்ற அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ தட் மச் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் சஃபிஷியன்ட் எனஃப் டு பிரேக் கோவலன்ட் பாண்ட்ஸ். நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராம் படிக்கிறப்போ படித்தது வந்து ஒரு வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி கெயின் பண்ணால் தட் கேன் எக்ஸைட் டு கண்டக்ஷன் பேண்டுன்னு படிச்சிருப்போம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நேரோ டிப்ளீஷன் ரீஜன் இருக்கிறப்போ பயாஸ் வோல்டேஜ் அதிகம் பண்ணோம்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த உள்ளார இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி கெயின் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் ஆகும், கோவலன்ட் பாண்டை பிரேக் ஆகிட்டு. ஸோ ஒரு இந்த சர்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரீச் ஆகிடுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு செகண்டில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், ஹியூஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இது மாதிரி கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணும். ஸோ அப்படி பிரேக் பண்ணுறதுனால ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு ஷார்ப் ப்ரைஸ் கரண்ட்டில் இருக்கும் ஒரு சர்டன் வோல்டேஜ்க்கு அப்புறம். இந்த எஃபெக்ட் பேர் தான் ஜெனர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் மெயின்லி டியூ டு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, presence ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டர் ஹெவிலி டாப்ட் நேரோ டிப்ளீஷன் ரீஜன் டயோடில். இதுவே அவலான்ச் பிரேக் டவுன்னா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், லைட்லி டாப்ட் வைட் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு டயோடில் நடக்கிறது தான் அவலான்ச் பிரேக் டவுன். அதில் என்ன நடக்கும்னா சின்ஸ் த டிப்ளீஷன் ரீஜன் இஸ் வைட், நம்ம வந்து ஜெனர் பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவலான்ச் பிரேக் டவுன் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக வராது, டிப்ளீஷன் ரீஜன் வைடாக இருக்கனால, சின்ஸ் தேர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ன்றனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் ஒன்ஸ் அகைன் அதே மாதிரி நம்ம 0.1 0.2 ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ரைஸ் பண்ணோம்னா கரண்ட் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, சேம் அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேஷன் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஒரு சர்டன் வோல்டேஜ் சம்வேர் அரௌண்ட் 6 volts ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜியை கெயின் பண்ணிடும். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வந்ததோ இங்கே கைனட்டிக் எனர்ஜி வரும். இதனால் அது வந்து ஒரு கிரேட்டர் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். எப்படி நம்ம ஒரு கல் எடுத்து அடிச்சோம்னா ஒரு 2 மேங்கோ வந்து ஒரு த்ரெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எப்படி பிச்சுக்கிட்டு போகுமோ அதே மாதிரியே இப்போ நம்ம இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு கிரேட்டர் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா அங்கே இருக்கிற கோவலன்ட் பாண்ட் அது பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ இது ஒரு எலக்ட்ரான் போய் அங்கே இன்னொரு எலக்ட்ரான் கிரியேட் பண்ணும், தென் இந்த 2 எலக்ட்ரான் ட்ராவல் பண்ணி 4 எலக்ட்ரான்ஸ் கிரியேட் பண்ணும், இந்த 4 ஒன்ஸ் அகைன் வந்து 8 கிரியேட் பண்ணும். இது பேர் தான் கரியர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவலான்ச் பிரேக் டவுன். ஒன்ஸ் அகைன் சடனாக ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கரியர்ஸ் கிரியேட் ஆகுதுனால ஷார்ப்பாக வந்து கரண்ட் ரைஸ் ஆகும். இது பேர் தான் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுட் இல்லையே? கொஞ்சம் வந்து பிரேக் டவுன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அந்த 2 ஃபார்ம்லாம் வச்சுட்டு வீட்டில் போய் ஒரு தடவை நீங்களே கரெக்டாக வந்து ஸ்டடி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் புரியும், ஈஸியாக புரியும். ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிளில் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸாக அதை வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சும்மா ஷார்ட்டாக எழுதுகிறேன், வீட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க.
ஓகே, ஸோ இட்ஸ் ஹெவிலி டாப்ட் நேரோ டிப்ளீஷன் ரீஜன். அதில் தான் இது அந்த டயோடில் தான் ஜினர் பிரேக் டவுன் நடக்கும். அதேமாதிரி இது லைட்லி டாப்ட் வைட் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய டயோடில் தான் பிஎன் ஜங்ஷன் டயோடில் தான் அவலான்ச் பிரேக் டவுன் நடக்கும். இட் ஹேப்பன்ஸ் டியூ டு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் ஹேப்பன்ஸ் டியூ டு ஸ்ட்ராங் கைனடிக் எனர்ஜி. இட் அக்கர்ஸ் at less than 4 volts and it occurs at less greater than 6 volts. Then negative temperature, it possesses negative temperature coefficient, it possesses positive temperature coefficient. அதுக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு நிறைய தியரி இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சிம்பிளி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜினர் பிரேக் டவுன் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஜினர் பிரேக் டவுன் இஸ் செட் டு ஹேவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அவலான்ச் பிரேக் டவுன் ஹேஸ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணு.